சாப்பிட்டவங்க அவங்க தட்டை கழுவிந்தா பிரச்சனையே இல்லை. சாயந்தரம் வரைக்கும் அது அங்கே தான் இருக்கு அப்படின்றது ஒரு கொட்டினேன்னு சொல்லு. நானும் உங்க வீட்டுல இருந்து வந்தாங்கல்ல, அதெல்லாம் நான் பார்த்தேன். என்னடா அது ரியலைஸே பண்ண மாட்டாங்களா? வேணும்னே இன்டென்ஷனா ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3வது ப்ரோமோ போட்டிருக்காங்க. இந்த வாரம் முழுக்க எல்லா ப்ரோமோ மொக்கையாக தான் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரயன் இருக்கால, ரயன் அண்ட் பவித்ரா இவங்க 2 பேருமே சேர்ந்து சாச்சனா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு தட்டை கூட வந்துட்டு ஒழுங்காக கழுவி வைக்கல, காலையில் சாப்பிட்ட தட்டு அப்படியே தான் அங்கேயே தான் இருக்குது. ஸோ இதுக்காக தான் நான் வந்துட்டு சொன்னேன். பட் ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கிற மைண்ட்லேயே கிடையாது. இதுக்காக தான் நான் அவங்க வீட்டிலேருந்து எதாவது பெரிய ஆளை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து ஸ்லோகனை கொடுத்துருந்தேன். ஆனாலும் அதை வந்துட்டு அவங்க ஒத்துக்கவே இல்லை. என்ன வந்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து ஆள் வந்தாங்களா, அதையும் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு தப்பை வந்துட்டு கேட்டதுக்கப்புறம் பயங்கரமாக அழுகுறாங்க தவிர அதை ஒத்துக்கவே இல்லை. ஸோ இதனால தான் வந்துட்டு சாச்சனாக்கு நான் அதை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரயன் பேசிகிட்டு இருக்காரு. இதுதான் வந்துட்டு 3வது ப்ரோமோ வந்திருக்கு. ஆக்சுவலாக ஏன் சாச்சனா உள்ளே வந்தாங்க, சாச்சனாவை எதுக்கு உள்ளே அமிச்சாங்கன்னே தெரியல. ஒருவேளை அந்த பொண்ணு அப்போவே வெளியே போயிருந்தா கூட ஓகே, அந்த பொண்ணு பண்ண தப்பை எல்லாத்தையுமே மறந்துட்டு மக்கள் மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஆனால் மறுபடியும் உள்ளே வந்ததுக்கப்புறமா சாச்சனா பேசின சில விஷயங்கள் பாருங்களேன். சௌந்தர்யா பொய்யா நடிக்கிறா, நாங்கள் அவளை பயங்கரமாக புள்ளி பண்ணுவோம், ஆனால் அவள் அழுவது வந்துட்டு பொய். அது மட்டும் கிடையாது, உள்ளே இருக்க 8 பேருக்குமே வந்து தகுதி இல்லை, அதனால தான் வந்து நம்மளை உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. மக்கள் நம்மளை வந்துட்டு உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் யாருமே உள்ள மறுபடியும் 8 பேர் அனுப்பவே கிடையாது. அது பிக் பாஸ் எடுத்த முடிவு. அதில் எந்த மக்களுக்குமே வந்துட்டு உடன்பாடு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு எதுக்காக இந்த 8 பேர் உள்ளே வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க மக்கள் எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போன எல்லாமே ஒரே ஒரு ஆளுக்காக மட்டுமே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சாச்சனா அவங்க தான் ஏதோ பெரிய ஜீனியஸ் மாதிரியும், அவங்க தான் டைட்டில் வின்னருக்கு தகுதி அப்படின்ற மாதிரியுமே வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால் சாச்சனாவுக்கு இன்னும் நிறைய பேர் வந்துட்டு எதிர்கருத்துக்கள் தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கூட பரவாயில்லைங்க, சாச்சனா வெளியே போகிறப்ப வந்துட்டு ஓரளவு ஓகே, சாச்சனா நல்லா விளையாண்டா போனா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திரும்பி உள்ளே வந்ததுக்கப்புறமா சாச்சனா கிட்டத்தட்ட 200% வந்துட்டு நெகட்டிவான கமெண்ட்ஸை மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது காரணம் அவங்க வாய் தான், அந்தளவுக்கு வாய் பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. தன்னை தவிர யாருமே வந்துட்டு ஃபேம் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு காண்டு, தன்னை தவிர யாருமே வந்து தெளிவாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு வெறுப்பு, பேக்கேஜஸ், அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள முதுகுற குத்துறத்தனம், இது எல்லாமே சாச்சனா கிட்ட நிறையவே இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு நிறைய பேர் சாச்சனாவை தற்போது திட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க உள்ளே வந்ததை விட வெளியே இருந்தால் ஓரளவுக்கு வந்துட்டு அவங்கள மறந்து போயிருப்பாங்க. பட் உள்ளே வந்து மறுபடியும் மக்கள்கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை விட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.